ஹாய் வணக்கம். என் பேர் சாவித்ரி. இப்போ அமேசான் ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராட் ஒன்று நடந்துகிட்ருக்கு. யாரும் இதை பற்றி பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க. யாரும் ஹோம் ஒர்க் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நீங்கள் ஏமாந்துடாதீங்க. தேவையில்லாமல் அமௌண்ட்டு கட்டிடாதீங்க. இப்போ நிறையா இந்த மாதிரி ஸ்கேம் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், டெலிகிராமில் எல்லாம் போயிட்டுருக்குது. டெலிகிராம் நம்பி யாரும் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க. அமௌண்ட் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. தேவையில்லாமல் நம்ம அமௌண்ட்டு தான் போயிடும். அப்புறம் நம்ம போலீஸு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா யாருமே எந்த ரெஸ்பான்சிபிளும் நம்ம பண்ண மாட்டாங்க. இப்போ அதில் 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு 1300 பக்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் 500 பண்ணேன். 1300 பக்கம் ஏர்ன் பண்ணேன். மறுபடியும் 500 போட சொன்னாங்க. மறுபடியும் 1000 கட்டுங்கன்னாங்க. அப்புறம் 3000 கட்டுங்கன்னாங்க. சரின்ட்டு கட்டிகிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு 12,000 பக்கம் என்னோடய அமௌண்ட் போயிடுச்சு. இப்போ என்னடான்னு பார்த்தா எல்லா அமௌண்ட்டுமே ஃப்ரீஸில் போயிடுச்சு. நம்மளுக்கு டோட்டலாக நம்ம 12,000 கட்டுறோம் அப்படின்னா 21,000 பக்கம் நம்மளுக்கு லாபம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் டோட்டலாக பார்த்தோம்னா எல்லா அமௌண்ட்டும் சேர்த்துறப்ப நம்ம ஃப்ரீஸில் எல்லா அமௌண்ட்டுமே 25,059 ரூபா நமக்கு எல்லாமே ஃப்ரீஸில் போயிடுது. அது எதுவுமே பண்ண முடியல. அப்போ மேட்ச் இன்டர்நெட் ப்ரைவேட் கம்பெனின்னு சொல்லிட்டு உள்ள கான்டாக்டர்ஸில் போட்டிருக்காங்க. அப்புறம் அது உண்மையாக பொய்யா, யாரை கான்டாக்ட் பண்ணுறது, கஸ்டமர் கேர் நம்பரில் கால் பண்ணுங்கிறாங்க. ஆனால் கஸ்டமர் கேர் நம்பர் எதுலேயுமே இல்லை. இதை கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனி ஐஎஸ்ஓ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே யாரையுமே கான்டாக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. யாருமே இந்த ஒர்க்கை நம்பி ஏமாந்துடாதீங்க. இப்போ பேலன்ஸ் 626 ரூபாய் இருக்குது. அந்த 626 ரூபாய் அதை மட்டுமே நம்ம வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா அதையும் என்னால் பண்ண முடியல. எல்லா டாஸ்க்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் அவங்களவே கான்டாக்ட் பண்ணாலும் அவங்களும் நீங்கள் எல்லா டாஸ்க்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணுங்கங்கிறாங்க. ஆனால் நான் அதுக்கப்புறம் எந்த அமௌண்ட்டும் நான் பே பண்ணுற மாதிரி இல்லை. அவங்க 1000 இந்த மாதிரி அப்படின்னா கூட பே பண்ணலாம். ஆனால் எடுத்ததுமே 6000, 7000 இந்த மாதிரி கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னா பெல்லா @மேரி அப்படிங்கிறவங்க தான் இந்த ஒர்க்கு அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. யாருமே பெல்லா அப்படிங்கிற பேர், @மேரி அப்படிங்கிறது யாராவது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க. இப்போ அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், 500 டாஸ்க்கு ரீசார்ஜ் 500 ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுற மாதிரி அமௌண்ட் இருந்ததுன்னா நம்மளுக்கு 1300 பக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ரிப்பீட் ரீசார்ஜ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதிகமாக ரிப்பீட் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் மட்டும்தான் வருது. எந்த அமௌண்ட்டுமே நம்ம வித்ட்ராவல் பண்ணவே முடியல. இதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்து நிறைய யூடியூப்பில் மெசேஜு, நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ தான் பெல்லா அப்படிங்கிறவ. கீழே அந்த கிளாஸ் போட்டிருக்கிறவ மேரி. யாரும் இவங்க நம்பி அமௌண்ட் கட்டி ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் நிறைய இதில் ஃபோட்டோஸ் எல்லாம் மாறி மாறி வருது. யாரையும் ஏமாந்துடாதீங்க.